மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் வயது ஆனாலோ இல்ல உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ பிரச்சனைகள் நமக்கு வருதுன்னு சொல்லலாம். அதாவது எரெக்ஷன் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்றோம். இப்ப எரெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது விரைப்புத்தன்மை குறைபாடு. இது உடல்ல நமக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய செயல்கள்ல எப்படி நம்ம உணவு எடுக்கிறோம், சாப்பிட்றோம், ஒரு பொருளை கண்ணால பாக்குறோம், இந்த மாதிரி ரொட்டீனா நமக்கு செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் தசைகளும் நரம்புகளும் ஒன்றாக சேர்ந்து அந்த கோஆர்டினேஷன், பிரெயின் கோஆர்டினேஷன் இதை பொறுத்துதான் நமக்கு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த எரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஹார்மோன் தொடர்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் இது வலிமையாக இருக்கும் போது இல்ல வலிமை குறையும் போதோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உடற்தாதுக்கள் வன்மை குறையும் போது நமக்கு ஏற்படலாம். இந்த 7 உடற்தாதுக்களையும் வன்மைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நமக்கு இந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்துல ஏஜ் கம்மியா இருக்கும்போது ஒரு 30 வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. வயது ஆக ஆக ஒரு சிலருக்கு 50, 60 வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஃபேமிலியில இது வந்து ஒரு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் நிறைய பேர் பாக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம மைண்ட்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. வயது ஆகும்போது முன்னாடி இருந்த மாதிரி ஒரு தோற்றத்திலும் சரி, நம்மளுடைய ஸ்டாமினாவும் குறையிற மாதிரி ஆண்களுக்கு இந்த விரைப்புத்தன்மை அப்படின்ற பிரச்சனையும் ஏற்பட ஆரம்பிக்குது. அதற்கு ஏற்ற மாதிரி இப்போ நரைதிரை, மூப்பு இது இல்லாமல் இருக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய காயகற்ப முறைகள் இருக்கு. அது ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி இத்தனை நாள் அளவு இந்த மெடிசனோட இதை சேர்த்து சாப்பிடணும், அந்த கண்டிஷன்ல நமக்கு நல்ல பலன் தர மாதிரி ஆண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் பொழுது விரைப்புத்தன்மை குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட தேவையில்லை. மன உளைச்சல் நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. ஸோ ஃபேமிலியில நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம். ஏன்னா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரக்கூடிய கப்புள்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ சொல்லும்பொழுதே அவங்களுக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறது தெரியும். ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கும் அந்த மெனோபாஸ் டைம்ல நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஹார்மோன்ஸ் குறைபாடு ஏற்படும் பொழுது, ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் குறையும் பொழுது உடலில் நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கும் இதுலயுமே வந்து பார்த்தோம்னா ஆண்களுக்கு நிகராக இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறது பெண்களுக்கு பார்க்கணும். ட்ரை வெஜினா நிறைய பேருக்கு இருக்கும். ஹார்மோன் இல்லாததுனால உடல்ல பழைய மாதிரியாக என்னால அந்த தாட்டே வரல மேம், நான் என்ன பண்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகளும் பெண்கள் சொல்றாங்க. அப்போ ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வயதை சார்ந்தோ இல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனாலயோ சில மருந்துகள் நான் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், இந்த மருந்துகளோட பக்க விளைவாக கூட இது ஏற்படலாம் இல்லையா? சிலர் வந்து நிறைய ஸ்டீராய்ட்ஸோ இல்ல பெயின் கில்லர்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டுருப்பாங்க. அது தொடர்பாக கூட நமக்கு இது ஏற்படலாம். இல்ல சுகர் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரியான எரெக்ஷன் ப்ராப்ளத்தினால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஆண்கள் கவனிக்க வேண்டியது, புரோஸ்டேட் கிளாண்ட்ல என்லார்ஜ்மெண்ட் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். புரோஸ்டேட் கிளாண்ட்ல என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஆண்களுக்கு இந்த புரோஸ்டேட் கிளாண்ட்ல ஒரு வீக்கமானது ஏற்பட ஆரம்பிக்கும். வயதை கடந்த நபர்களுக்கு ஒரு 45, 50 வயது இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் கிரேட் 1, கிரேட் 2 இந்த மாதிரி கிரேட்ஸ்ல வந்து இருக்கும். PSA அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் எடுத்து பார்த்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். புரோஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உடல்ல எந்த அளவுக்கு அந்த புரோஸ்டேட் கிளாண்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, கிளாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சுரப்பிகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் எந்த அளவுக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கோ அதே மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட்டும் குறையிறது நிறைய ஆண்களுக்கு நம்ம பார்க்குறோம். ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு முன்னாடி இருந்த அளவை விட குறைஞ்சிருக்கா, மார்பாலஜி மொட்டிலிட்டி எப்படி இருக்கு, ஸோ செமன் வந்து திக்கா இருக்கா இல்ல வாட்டரியா இருக்கான்றதும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது மன ரீதியாக நம்ம அதிகமான ஒரு டிப்ரெஷனுக்கு ஆளாகாம பார்த்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகள் வந்து நிறைய சேர்த்து சாப்பிடணும், இல்லை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பழ வகைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இதுல
தர்பூசணி அந்த விதைகளோட சேர்த்து சாப்பிட்டா நல்லது. தர்பூசணி, மாதுளை, செர்ரி பழங்கள் வந்து நம்ம சேர்த்து சாப்பிடலாம். அத்திப்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் திராட்சை, இது உலர் திராட்சையா இருந்தாலும் ஓகே. திராட்சை, பன்னீர் திராட்சை சொல்றேன் இல்லைங்களா இது. இப்ப நான் சொன்ன இந்த ஃப்ரூட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு டெய்லி ரொட்டீனா நம்ம வந்து ஒரு 200ல இருந்து 300 கிராம் அளவுக்கு தினமும் ஆண்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸை சாப்பிட சாப்பிட உடல்ல அதிகமான ஒரு வீரியம் உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து நேச்சுரல் வைகரா அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட்ல வரக்கூடியது. இதற்கப்புறம் பெண்கள் என்ன உணவு அதிகமாக சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பழ வகைகளும் சேர்த்து சாப்பிட்டு இதனோட கருப்பு உளுந்து, எள்ளு இது எல்லாமே உணவுல நிறைய சேர்த்து சாப்பிடணும். கால்சியம் லெவல் குறைவாக இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரி கீரை வகைகள், காய்கறிகளை நிறைய சாப்பிடணும். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் வாழைப்பூ இதற்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முருங்கை விதையில் இருந்து எடுக்கக்கூடிய மொரிங்கியா ஆயில், இந்த ஆயிலும் பால்ல வந்து ஒரு 10 ml கலந்து ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து ஒரு 10 ml கலந்து எந்த டைம்ல வேணாலும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நேச்சுரலாகவே அந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இதுவே நமக்கு சுகர் இருக்கும் பட்சத்தில் முதல்ல நம்ம சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாதிரி வரக்கூடிய நபர்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, அதிகமாக இருக்கக்கூடிய சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெடிசின்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளும் நம்ம கொடுக்கணும். இதற்கு ஸ்பெஷலா வந்து பார்த்தோம்னா தேற்றான்கோட்டையிலிருந்து செய்யக்கூடிய கற்ப மருந்துகளை நம்ம பயன்படுத்துறோம். பொதுவாக உடல் வன்மைக்கும் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் நம்ம தேற்றான்கோட்டையை பயன்படுத்துறோம். இந்த தேற்றான்கோட்டையோட சில மூலிகைகள் சேர்த்து, முக்கியமாக அருநெல்லி சாறு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெல்லிக்காயில நிறைய வகைகள் இருக்கு. அருநெல்லி சாறு தேற்றான்கோட்டை பொடியோட கலந்து பாவனை செய்து நம்ம கொடுக்குறோம். இதனோட கிராம்பு, ஜடாமஞ்சள், ஜாதி பத்திரி சேர்த்து அந்த மருந்தை நம்ம கொடுக்குறோம். அந்த தேற்றான்கோட்டை பாவனை கற்பம் அப்படின்ற இந்த மருந்தை நெல்லிக்காய் சாறு விட்டு பாவனை செய்து இந்த மூலிகைகளும் சேர்த்து எடுக்கும்பொழுது பல மடங்கு உடல்ல அதனுடைய வீரியமானது அதிகரிக்க நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த மருந்துகளை எத்தனை நாள், இது வந்து சர்க்கரை நோயாளிகளும் எடுக்கலாம், பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால் இருக்கு, இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உடலில் பல நோய்கள் இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் எடுத்து இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இல்லாம நம்ம எப்படி பார்த்துக்கலாம்னா அதற்கு ஏற்ற சித்த மருந்துகள், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். இதுவே ஒரு சிலருக்கு 50 வயதை கடந்து இருக்கு, 60 வயது ஆகுதுன்னா வயதிற்கு ஏற்ற மாதிரி தான். ஒரு சிலர் வந்து சாப்பிட்டு 1 வீக் தான் ஆகுது, 10 டேஸ் தான் ஆகுது, எந்த டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு சொன்னா, ஸோ ஏஜ் எவ்வளோ நமக்கு இருக்கு, சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அதற்கு ஏற்ற மாதிரியான மெடிசன்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இரவு நேரத்தில் உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். இதனுடைய நமக்கு புரோஸ்டேட் கிளாண்ட்ல வீக்கம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளும் நம்ம கொடுக்கிறோம். அது சீந்தில் சார்ந்த மருந்துகளோ, சீந்தில் சர்க்கரையோ, இதனோட தசப்படிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுமருந்தும் சேர்த்து கொடுக்கும்போது இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், நிறைய பேர் இதனால இது வீக்கம் இருக்குங்க, நான் சர்ஜரி பண்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த சர்ஜரி இல்லாம, அறுவை சிகிச்சைகள் இல்லாம ஆண்களுக்கு வந்து, ஏன்னா புரோஸ்டேட் கிளாண்ட் தான் முக்கியமா விந்தணுக்களுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாமே கொடுக்கக்கூடியது. அந்த கிளாண்ட் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியான வழிமுறைகள், உணவு முறைகள், நான் சொன்ன இந்த மருந்துகளும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக தேவையில்லை. இயற்கையான முறையில சித்த மருத்துவத்தில் இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்ல ஸ்பெர்ம் கவுண்ட் நமக்கு குறைவாக இருந்தாலோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.